Hello everyone, welcome to Mr. Gorilla. This is Guna from 5M Bicycle Studio. இன்றைக்கி வந்து ஒரு யூனிக்கான பைக் பற்றி பார்க்க போகிறோம். எல்லா பைக்குமே யூனிக் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்ம ஹைப்ரிட் ரோட் பைக்கு, கிராவல் பைக் இதெல்லாம் பற்றி பார்த்துருப்போம். பட் இன்றைக்கி வந்து ஒரு குட்டியான பைக் பற்றி பார்க்க போகிறோம். பட் அடல்ட் ஓட்டுறது இங்கே தான் இருக்குது. பைக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இது வேர்ல்டு பெஸ்ட் ஃபோல்டபுள் சைக்கிள் ஃப்ரம் பிராம்ப்டன். இதோட டீட்டெயில் வியூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த பைக்கை ஃபஸ்ட்டு அன்ஃபோல்ட் பண்ணலாம் நம்ம, ஓகேங்களா? இதில் வந்து ஃபஸ்ட்டு சீட் போஸ்ட் கிளாம்பை ஓப்பன் பண்ணணும். இது லாக் ஆக்சுவலாக, ஏன்னா சீட் போஸ்ட்டை லாக் பண்ணிட்டிங்கன்னா வண்டி ஓப்பனே ஆகாது, எதுவுமே ஓப்பன் ஆகாது. ஃபஸ்ட்டு சீட் போஸ்ட்டை வந்து அன்லாக் பண்ணி லிஃப்ட் பண்ணிடணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார், ஓகேங்களா? ஹேண்டில் பார் எடுத்துகிட்டு இங்கே ஒரு குயிக் ரிலீஸ் கொடுத்துருப்பாங்க. இது அவ்வளோதான் ஹேண்டில் பார். ஃபஸ்ட்டு சீட்டு, ரெண்டாவது ஹேண்டில் பார். தேர்ட் லாக் வந்து இங்கே பிடிச்சி இந்த ஹேண்டில் பாரை லிஃப்ட் பண்ணணும். டோட்டலாகவே ஃப்ரண்ட்டு வந்து ஃபுல்லாக லிஃப்ட் பண்ணிவிட்டு இப்படி வைக்கணும். வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஃபோர்த்து, இது வந்து ஒரு செட்டை வெளியில் கொண்டு வந்தீங்க. ஃபோர்த் வந்து இதை லாக் பண்ணணும். இந்த லாக் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நான் காட்டுறேன். இது ஹேண்டில் பாரோட லாக். டோட்டலாக 2 லாக் தான். இது வந்து நீங்கள் பழகிடுச்சுன்னா ஒரு 7 செகண்ட்ஸில் அன்ஃபோல்ட் பண்ணலாம், 7 செகண்ட்ஸில் ஃபோல்டே பண்ணிடலாம். இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து இப்போ ஸ்டாண்டிங்கில் இருக்கும் வண்டி. இந்த சீட் போஸ்ட்டில் லிஃப்ட் பண்ணி லாக் பண்ணிங்கன்னா இங்கே லாக் ஆகும் உங்களுக்கு. இங்கே லாக் ஆகிறப்ப இந்த பட்டன் தான் அந்த லாக், ஓகேங்களா? இது அன்லாக் பண்ணோன்னா இதுதான் அன்லாக் பொசிஷன். இது லாக். இப்போ லாக் பண்ணுறதுக்கப்புறம் வண்டி லிஃப்ட் பண்ணாலும் நத்திங், ஒன்றுமே ஆகாது. இதில் பெடலும் வந்து ஒரு சைடு மட்டும் ஃபோல்டில் கொடுத்துருப்பாங்க, ஏன்னா பைக்கை ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ண காம்பேக்டாக வரத்துக்கு. இது எல்லாம் ஓப்பன் பண்ணி முடிச்சோன்னா பெடலையும் ஒரு அன்ஃபோல்ட் பண்ணிக்க வேண்டியது. இப்போ இதோட 7 செகண்ட்ஸோட அன்ஃபோல்ட் பார்த்துட்ருப்பீங்க. இப்போ இதோட ஸ்பெக்ஸ் பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் நம்ம. ஆக்சுவலாக இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா சைஸிங் வந்து பெருசாக இருக்காது, ஏன்னா ஒரே சைஸ் தான் பைக்கு. இவங்களோட இது பார்த்திங்கன்னா நீங்கள் அடல்ட் எல்லாமே ஓட்டுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. 4.5 ரைடரும் ஓட்டலாம், 6.2 6.3 ரைடரும் ஓட்டலாம். சீட் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்காக இவங்க இன்னொரு ஆப்ஷன் என்ன கொடுப்பாங்கன்னா ஹேண்டில் பாரோட சைஸிங் இருக்குது தெரியுங்களா? ஹேண்டில் பாரில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஹேண்டில் பார் கொடுப்பாங்க. M, H, S, P. இது வந்து H ஹேண்டில் பார். H ரொம்ப கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், M ரொம்ப இதோட கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். S இருக்குது, Sனால் ஃப்ளாட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஷார்ட் ரைடர்ஸ்லாம் எஸ்ஸே யூஸ் பண்ணலாம். Pன்னும் போது டூரிங் பர்பஸ்க்கு வரும், உங்களுக்கு ஃபுல்லாமே டூரிங் பர்பஸ்க்கு வரும். இந்த ஹேண்டில் பார் செலக்ட் பண்ணுறது வந்து உங்களோட சாய்ஸு. சப்போஸ் அதில் என்ன டவுட் இருந்ததுன்னா என்னையும் காண்டாக்ட் பண்ணுங்கள், நானும் ஹெல்ப் பண்ணுவேன். எந்த ரைடருக்கு என்ன ஹேண்டில் பார் சூட் ஆகும், எந்த டெரெயினில் ஓட்டுறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி இந்த ஹேண்டில் பார் வந்து நம்ம செட்டப் பண்ணலாம் இந்த பைக்கில். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா சைஸிங் கொடுக்காதப்ப இவங்க இந்த கொடுக்கும்போது, அதனால இந்த பைக் வந்து வேர்ல்ட்லேயே பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா ஃபோல்டபுள் சைக்கிள்ஸ் இருந்தால் சைஸிங்லாம் கொடுக்கவே முடியாது, ஒரே சைஸ் தான். எவ்வளோ காம்பேக்டாக பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த பைக்ஸை வந்து மார்க்கெட்டே பண்ண முடியும். ஃபோல்டபுள் சைக்கிளோட ஃபோல்டபுள் கான்செப்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்பேக்டான ஒரு சைக்கிளாக தான் இருக்கணும். பிராம்ப்டனில் யூஸ் பண்ணியிருக்க கிரிப் பார்த்திங்கன்னா ஒரு லாக் ஆன் கிரிப் தான். 130 mm கொடுத்துருப்பாங்க. லாக் ஆன்றது வந்து இந்த இடத்துல கிரிப் வந்து ஒரு நெட் போட்டு லாக் பண்ணுறாங்க. அந்த ரொட்டேஷன்லாம் இருக்காது, அதே மாதிரி ஸ்லிப்லாம் ஆகவே ஆகாது. பைக் வந்து ஓட்டுறப்ப கிரிப் நல்லா இருந்தால் தான் கிரிப்பாக ஓட்ட முடியும். இது கிரிப் நல்ல கிரிப் தான். இது அவங்களோட ஓன் கிரிப். இது அதேமாதிரி பிராம்ப்டன் வந்து டிசைன் பண்ணுறப்ப இந்த ஷிஃப்டரையும் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பைக் ஃபோல்ட் பண்ணுறப்ப வந்து வேறு ஒரு பிராண்டோட ஷிஃப்டர்ஸ் வச்சு நம்ம டிசைன் பண்ணவே கூடாது. நமக்கு என்ன ஷிஃப்டர்ஸ் தேவையோ, இந்த பைக்குக்கு டிசைன் பண்ணதில் என்ன ஷிஃப்டர்ஸ் தேவையோ அதுதான் இவங்க மேக் பண்ணியிருக்காங்க. இது பிராம்ப்டனோட ஓன் ஷிஃப்டர். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்பீடு, லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீட். நம்ம அதையும் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கியர்ஸ்ன்றது வந்து இல்லை ஃப்ரண்ட்டில் கியர் வராது, ஹப் கியர் வரும். தென் ஹப் பக்கத்துலேயே கேசட் வரும், 2 டீத் வரும். அதுதான் ரெண்டாவது. இந்த 2 டீத் ஷிஃப்ட் பண்ணுறது தான் இந்த கியர். இது பிராம்ப்டனோட ஓன் தான். இது ட்ரிகர் ஷிஃப்டர் தான். இது நீங்கள் பார்க்க கீழே இப்படி வச்சிருக்க மாதிரி இருக்கும், பட் ஓட்டுறப்போ ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் இருக்கும் உங்களுக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு. இது ஒரு ட்ரிகர் ஷிஃப்டர், ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஷிஃப்டர். பிராம்ப்டனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கியர்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த பைக் பற்றி சொல்லுவாங்க. இந்த பைக் வந்து டாப் அண்ட் ஸ்பெக் சொல்லுவாங்க. 6 ஸ்பீட் கியர்னு உங்களுக்கு 2 ஸ்பீட் இருக்குது, 3 ஸ்பீட் இருக்குது, 6 ஸ்பீட். இது 6 ஸ்பீட் பைக்கு. அதனால் லெஃப்ட்டில் 2 கியர்ஸும் ரைட்டில் 3 கியர்ஸும் கொடுத்துருக்காங்க. இது 2x3 6 ஸ்பீட் கியர் செட். சீட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் சீட்ஸ் தான். அகேன் பிராம்ப்டன் வந்து A to Z எல்லாமே அவங்க ஓனாக தான் மேனுஃபேக்சரே பண்ணது. ஏன்னா இந்த பைக் டிசைன் பண்ணுறப்ப அது எல்லாமே டிசைட் பண்ணது தான் அது. இந்த சீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளான சீட் உங்களுக்கு. ஏன்னா இந்த பைக் யூஸ் பண்ணுறவங்க எல்லா டைமே ஷார்ட்ஸ் போட்டில் ஓட்ட மாட்டாங்க, ஷார்ட்ஸ் எல்லாமே ஓட்டுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ண ஒரு சேடல், ஓரளவுக்கு டீசெண்டான நல்ல சேடல்னே சொல்லலாம். செம்ம ஹை குவாலிட்டியில் இருக்க ஒரு சேடல் அது. இந்த ஃப்ரேமுக்கு தான் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட். இந்த ஃப்ரேமோட இந்த குவாலிட்டியெல்லாம் விட இதை டிசைன் பண்ணவங்களுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸி கொடுக்கணும். ஏன்னா ஒரு பைக்கை வந்து ஒரு காம்பேக்டான டிசைன் பண்ணியிருக்கிறாங்க.
அதுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். இந்த ஃப்ரேம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிராம்ப்டன் வந்து யூஸ் பண்ணுறது ஸ்டீல் ஃப்ரேம் தான். அவங்க ஸ்டீல் ஃப்ரேமில் மட்டும்தான் மேனுஃபேக்சரிங்கே பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா பைக்குமே அவங்களுக்கு ஸ்டீல் ஃப்ரேம் தான். டிஃப்ரெண்ட் கலர் பெயிண்ட் ஸ்கீம் வந்தாலுமே இது வந்து ஏன்னா இந்த டிசைன் தான் அவங்களோட முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய ஃபோல்டபுள் சைக்கிள்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது. பெரிய பெரிய சைக்கிள் ஃபோல்ட் பண்ணால் வீட்டுக்குள்ளே கூட எடுத்துகிட்டு போக முடியாது, ஹெவியாக இருக்கும். இந்த பைக் டிசைன் பண்ணது பார்த்திங்கன்னா ஃபோல்ட், காம்பேக்ட்டு, கேரிங் இது எல்லாமே திங்க் பண்ணி தான் அந்த பைக்கே டிசைன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. தென் பார்த்திங்கன்னா நம்ம சீட் போஸ்ட். பைக்கில் நிறைய மேனுஃபேக்சரில் வர பைக்ஸில் இருக்கிறதுலே லென்த்தியான சீட் போஸ்ட் இது தான். ஏன்னா அது ஃபோல்டுபல்ன்றதால சீட் போஸ்ட்டோட கிளாம்ப் வந்து கீழேயே நின்றுடும். அதுக்கப்புறம் இதோட ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு போஸ்ட்டு தான் ரொம்ப பெரிய ஒரு ஒர்க்கே பண்ணுது. எல்லா ஹைட்டு ரைடர்ஸையும் உங்களுக்கு ஓட்ட வைக்கணும்னா இந்த போஸ்ட்டால் மட்டும்தான் முடியும். இதுதான் இருக்கிறதுலே லென்த்தியஸ்ட் போஸ்ட். நல்லா ஒரு 800 mm கிட்ட இருக்கும். பார்த்தா 800 mm மாதிரி இருக்குது. 800 mm கிட்ட நல்ல லென்த்தியான ஒரு சீட் போஸ்ட். இந்த ஃபோர்க் பார்த்திங்கனாலும் ஸ்டீல் தான் உங்களுக்கு. இந்த பைக் வந்து ஃபுல்லி ஸ்டீல் தான், குரோமோலி ஸ்டீலில் மேக் பண்ண ஒரு வண்டி தான் இது. இந்த ஃபோர்க் வந்து டிசைன் ஃபார் ஒன்லி பிராம்ப்டன் தான். ஏன்னா இது 16 inch டயரை வந்து சூட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோர்க் இது. இதுலேயே அவங்க மட்கார்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. இந்த பைக்கோட இன்பில்டில் தான் வரும். ஏன்னா மட்கார்ட் போட்டால் ஃபோல்டபுளுக்குலாம் ரொம்ப கஷ்டம்னு நினைப்பீங்க. பட் இந்த மட்கார்ட்ஸ் போட்டால் ஈஸியாக தான் இருக்கும் ஃபோல்டபுள். மட்கார்டும் டிசைன் ஃபார் பிராம்ப்டன். ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. பிராம்ப்டன் எல்லா பைக்குமே வந்து கேலிப்பர் பிரேக்ஸ் தான் வரும் உங்களுக்கு. கேலிப்பர் ரிம் பிரேக்ஸ் இது வந்து ரிம்மை தான் ஹோல்ட் பண்ணி பிடிக்கும் உங்களுக்கு. இந்த பிரேக் கேலிப்பர் பார்த்திங்கன்னா இந்த ஃபோர்க்லேயே மவுண்ட் ஆகிடும் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு. இது வந்து ஸ்பெஷல் மேட் ஃபார் த பிராம்ப்டன். இதில் ஒரு ரிஃப்ளெக்டர் கொடுத்துருவாங்க. எல்லா பைக்லேயுமே இந்த ஒரு கிளாம்ப் வந்துடும். இந்த கிளாம்ப் எதுக்குன்னா, இந்த கிளாம்ப் வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் பிராம்ப்டன் பேக்ஸை வந்து இதில் அப்படியே ஹோல்ட் பண்ணால் இல்லை லாக் ஆகி நின்றுடும். இது லாக்கிங் கிளாம்ப் இது. ஏன்னா பிராம்ப்டன் பொறுத்தவரைக்கும் ஆக்சசரிஸும் ஜுவல்லரிஸும் நிறைய வரும். ஏன்னா இதை வாங்குறவங்கள ஒரு கிரேசி பீப்புள்ஸ். அதோட ஆக்சசரிஸ் ஜுவல்லரிஸ் நிறைய வாங்குவாங்க. சேடல் பார்த்த மாதிரி சேடல்லேயே அவங்க நிறைய ஆப்ஷன்ஸும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு ஆப்ஷன்ஸ் இந்தியாவில் இல்லை வேர்ல்டு வைடில் எங்கே வேணாலுமே இதுக்கு வந்து இந்த பைக்குக்கு ஸ்பெசிஃபிக்காக பொருள் கிடைக்கும். ஆக்சுவலாக இந்த வண்டி வந்து ரன் பண்ணுற வீல் சைஸ் பார்த்திங்கன்னா 16 inch, டயரும் 16 inch உங்களுக்கு. ஷால்பேவோட மாரத்தான் டயர், ஒரு நல்ல கிரிப், ஆன்டி பஞ்சர் டயர். இது நல்ல IPSL ரன் பண்ணுற ஒரு டயர். அவ்வளோ சீக்கிரத்தில் பஞ்சரே ஆகாது. நம்ம இப்போ ரிம்மை பார்க்கலாம். ரிம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் டியூல் வால் ரிம் தான் உங்களுக்கு. சைடில் வந்து ஒரு அலாய் ரெயிலிங்கில் வரும். அலாய் ரிம்ஸ் தான் இது. ஏன்னா பிரேக்கிங் சர்ஃபேஸும் நல்ல ஒரு கிரிப்பாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் வீலுன்றதால 28 spokesல வந்து ரன் பண்ணுற ஒரு ஹப் தான் கொடுத்துருப்பாங்க. ஹப்பே பார்த்திங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு 30 mmலேயே ஒரு ஹப்பே இருக்கும். ரொம்ப குட்டியான பைக்குன்னும் போது ஹப்பு எல்லாத்துலேயுமே ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸ்போக்ஸ் ஏன் அதிகமாக கொடுத்துருக்காங்கன்னா, அகெயின் இந்த பைக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சீக்கிரத்தில் செலவே வைக்கக்கூடாது, எந்த ஒரு இஷ்யூஸும் வரக்கூடாது. இவங்க டிசைன் பண்ணல பார்த்தீங்கன்னா பஞ்சரே ஆகக்கூடாது தான் ஷால்பே மாரத்தான் டயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. மாரத்தான் டயர்ஸ் வந்து ஒரு நல்ல கிரிப்பாகவும் இருக்கும், அதே மாதிரி பஞ்சர் ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும் உங்களுக்கு. இந்த ஹப் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரமியாச்சரோட ஹப் இது. இந்த ஹப் வந்து இந்த பைக்கை வந்து விற்கிறதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்கும். ஏன்னா இதில் ஹப்குள்ளே கியர்ஸ் இருக்கும். நிறைய பேர் வெளியில் கியர் பார்த்துருப்பீங்க. இந்த ஹப் வந்து இன்சைட் ஹப் கியர்னுவாங்க இதில் வந்து 3 speed உள்ளே இருக்கும். இவங்களோட ஆர்டி இது. நீங்கள் கியர் ஷிஃப்ட் பண்ணுறப்ப இதுதான் மூவ் ஆகும் உங்களுக்கு. இது ஒன்று பார்த்திங்கன்னா இந்த கேபிள் இது வந்து என்னென்னா ஹப் கியர்ஸ்குள்ளே போடுற கேபிள்ஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு. இதில் பார்த்திங்கன்னா இது மூவ் ஆக ஒரு கார்லேயும் உள்ளே போய் உட்காரும். இதுக்குள்ளே கியர்ஸ் இருக்கிறதால கியர்ஸ் இதில் தான் ரன் ஆகும். இதுதான் அந்த கியரை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு வர கேபிள் இது பார்த்திங்கன்னா இது இன்சைட் வந்து ஹப் கியருக்கு வர கியர் ஷிஃப்டிங் நாபு. இது பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் பார்த்திங்கன்னா இது மூவ் ஆகும் உங்களுக்கு. இங்கே ஒரு மூமெண்ட் தெரியும், நீங்கள் நல்லா க்ளோஸ்அப்பாக பார்த்திங்கன்னா தெரியும். இது மூவ் ஆகுதுல, இதில் தான் உங்களுக்கு மாறும். இப்போ நின்றுட்டு இருக்கிறதால அது மாறல. இதுக்குள்ளே ஒரு 2 கியர் இருக்கும். அதுதான் நீங்கள் ஃப்ரண்ட்டில் 2 கியர் வரும்ல, அதுக்கு பதிலாக அவங்க பின்னாடியே 2 கியர் கொடுப்பாங்க. இந்த 2 கியரும் உள்ளே இருக்க 3 கியரும் சேர்த்தா உங்களுக்கு 2x3 கால்குலேஷனில் வரும் உங்களுக்கு. 1/3 2/3. அதனால் இது 6 speedன்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பிராம்ப்டன் தான். பிராம்ப்டனோட ஓன் கிராங்க் இது. ஃபயர் டேப்பர் வரும். பிராம்ப்டனோட 50 teeth ஃப்ரண்ட் கிராங்க், ஒரு ஸ்ட்ராங்கான கிராங்க்னே சொல்லலாம். ஃபுல்லாக அலாயில் கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு கிராங்க் இது. ஏன்னா 50 teeth வந்து ஃபோல்டபுளில் வரப்போ வண்டி வந்து ஆவரேஜ் ஸ்பீட் 20-25 மெயின்டைன் பண்ணலாம். இது பெடல் ஃபோல்ட் பண்ணுறது வந்து இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. இதை ப்ரெஸ் பண்ணி உள்ளே தள்ளிங்கன்னா இப்படி ஃபோல்ட் ஆகும். திருப்பி ரிமூவ் பண்ணுறப்ப இப்படி இழுத்திங்கனாவே ரிமூவ் ஆகும். ஏன்னா இது ஃபோல்ட் பண்ணால் தான் உங்களால் வந்து பைக்கை வந்து ஃபுல்லாமே ஃபோல்டபுளாக கொண்டு வர முடியும். ஆக்சுவலாக இதில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு 2 ட்ராலி ரோலர் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இந்த வண்டியை வந்து ஃபோல்ட் பண்ணாலுமே இங்கே 2 கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி மட்கார்டில் 1 கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு.
இந்த மட்கார்டில் ஒன்று மொத்தம் 3. இந்த 3மே பார்த்திங்கன்னா வண்டி ஃபோல்ட் பண்ணி அப்படியே உருட்டிட்டு போகிறதுக்கு தள்ளிட்டு போகிறதுக்கு காமனாக சொல்லணும். ஏன்னா தூக்கிறதுக்கும் முடியல அப்படின்னா அப்படியே லைட்டாக தள்ளிக்கிட்டே போகலாம். இதுக்காக தான் இந்த ரோலர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே ட்ராலியில் வரும் அது சேம் டைப் ஆஃப் ரோலர் தான். ரியர்லேயும் உங்களுக்கு மட்கார்டு வந்துடும். தென் பார்த்திங்கன்னா ஒரு ரிஃப்ளெக்டர் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இந்த பைக்குக்கு ரிஃப்ளெக்டர் வந்து ஃபோல்டபுள்ன்றதால அவங்க கொடுக்குற ரிஃப்ளெக்டர் மட்டும்தான் மாற்ற முடியும். அது மாற்றினா தான் வண்டி வந்து ஒரு காம்பேக்டான ஃபோல்டிங் வரும். ஏன்னா இதெல்லாமே வந்து வண்டியோடய வந்துடும் உங்களுக்கு. கேலிப்பரும் பின்னாடி ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரியே பேக்லேயும் வந்து ஒரு ரிம் பிரேக் கேலிப்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து இந்த பைக்குக்கு வந்து வெயிட் ரிடக்ஷனில் தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா டிஸ்க்கு போட்டால் அதுக்கு ஒரு ரோட்டர், அது ஒரு சைஸிங் எல்லாமே மாறும். அதனால் இவங்க வந்து கேலிப்பர்ஸ் யூஸ் பண்ணும். அதே மாதிரி இந்த பைக்கில் வந்து பம்ப்பு கேரி பண்ணுறதும் வந்து நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட் பம்ப்ஸ்லாம் இதில் ஃபிக்ஸ் ஆகாது. இவங்க இதுக்குன்னு ஒரு இடம் அலாட் பண்ணி அங்கே ஒரு பம்ப் ஒரு டிசைன் பண்ணி அங்கே வச்சுருக்காங்க. அவங்க கொடுக்குற பம்ப் தான் இந்த பைக்கோட பம்ப் வருது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் ரிமூவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. இதுதான் பம்ப். ஆன் த வேல பஞ்சர் ஆச்சுன்னா நீங்கள் காற்றடிச்சு எடுத்துகிட்டு போயிடலாம். திருப்பி இதை மாட்டணுன்னா இங்கே ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க. இது இங்கே கீழே இங்கே ஒரு கிளாம்பிங் மாதிரி இருக்கும். அதில் வச்சுட்டு இது ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த பம்ப் அழகாக லாக் ஆகிக்கும். இது ரோப்பு கிப்பு எதுவுமே இல்லை. இது பம்ப் ஏன்னா வந்து இந்த பைக்கில் நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட் பம்ப் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஃபோல்டபுள் பைக்கில் வந்து அவங்களே டிசைன் பண்ணி அவங்களே காம்பேக்டாக எல்லாமே ரெடி பண்ணால் மட்டும்தான் உண்டு. இந்த பைக்கில் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஃபோல்டிங்க்கும் ஸ்டாண்டிங்க்கும். இதுதான் நீங்கள் இப்போ கிக் ஸ்டாண்ட் இல்லை, இதில் சைட் ஸ்டாண்ட் இல்லை. அதனால் இதை ப்ரெஸ் பண்ணி வீல் அப்படி தூக்குனீங்கன்னா இது வந்துடும் ஸ்டாண்ட். இந்த பைக் யாரெல்லாம் வாங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கம்யூட்டர், தென் ட்ராவலர். இந்த பைக் மெட்ரோலையும் அலௌடு. எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் சைக்கிள் ஓட்டணும்னு ஆசைப்பட்றவங்க, கையிலே கேரி பண்ணிட்டு போகணுன்னு ஆசைப்பட்றவங்க இந்த பைக் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். நம்ம இந்த பைக் இப்போ ஓட்டி பார்க்க போகிறோம்.